வணக்கம். புதுவை நெல்லித்தோப்பு தொகுதி திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் நடைபெற்ற கருணாநிதி பிறந்தநாள் விழாவில் மாற்றுத்திறனாளிகளுக்கு 3 சக்கர சைக்கிள்களை மாநில அமைப்பாளர் MA சுப்பிரமணியன் வழங்கினார். புதுவை நெல்லித்தோப்பு தொகுதி திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் கழகத் தலைவர் கருணாநிதியின் 90வது பிறந்த நாளை முன்னிட்டு 900 பேருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா தொகுதி திராவிட முன்னேற்றக் கழக பொறுப்பாளர் நடராஜன் தலைமையில் தண்டபாணி, சந்திரேஷ்குமார், அண்ணா அடைக்கலம், கண்ணன் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது. விழாவில் முன்னாள் முதலமைச்சர் ஜானகிராமன் பெண்களுக்கு தையல் இயந்திரங்கள் மற்றும் கிரைண்டர்களையும், முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் திரு ஜான்குமார் வேட்டி சேலைகளையும் வழங்கினர். தொடர்ந்து மாநில அமைப்பாளர் MA சுப்பிரமணியன் மாற்றுத்திறனாளிகளுக்கு 3 சக்கர சைக்கிள்களை வழங்கி பேசுகையில், முன்பிருந்தது போன்று வரும் தேர்தலில் நெல்லித்தோப்பு தொகுதி மீண்டும் திராவிட முன்னேற்றக் கழக கோட்டையாக மாறும். 2011 வரை காங்கிரஸ் ஆட்சியை பார்த்துவிட்டோம். தற்போது என்ஆர் காங்கிரஸ் அரசின் ஆட்சியை பார்த்து வருகிறோம். காங்கிரசுக்கு மாற்றாக 1996 முதல் 2000 வரை ஜானகிராமன் தலைமையிலான திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி புதுவையின் பொற்காலமாக இருந்தது. அதுபோன்று 2016 திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியில் அமர உங்களை நீங்கள் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றார். மேலும் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு வாய்ப்பு தந்தால் ஏழை, எளிய, நடுத்தரம் என அனைத்து தரப்பு மக்களுக்கும் நிச்சயம் பல்வேறு திட்டங்களை செய்வோம். வருமானத்தை பெருக்குவோம், தொழிற்சாலைகள் பெருகவும், நலிந்தோர் நல்வாழ்வு பெறவும் எல்லா நிலையிலும் நிச்சயம் திராவிட முன்னேற்றக் கழகம் பாடுபடும் என்று பேசினார். முன்னாள் முதல்வர் அவர்கள் ஒவ்வொரு கூட்டத்திலும் ஒரு கருத்தை அவர் வலியுறுத்தி கூறுகின்றார். ஜான்குமார் நான் பார்த்து அடிக்கடி சொல்லுவேன், இவ்வளவு நலத்திட்டங்கள்லாம் நீ செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களே, இந்த தேர்தல் நேரத்துல நீங்க செஞ்சா சிறப்பா இருக்குமே அப்படின்னு சொல்லும் போது அவர் சொல்லுவாரு, எனக்கு அது இல்ல முக்கியம் டாக்டர், என் மக்கள், என் தொகுதி வாழ் மக்கள் ஒவ்வொரு ஆண்டிலும் அவர்கள் ஏழைகளுக்காக, நடுத்தர மக்களுக்காக நான் இதை செய்வதை ஒரு கடமையாக மட்டுமல்லாமல் என் மனசுல ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி, இது எல்லாருக்கும் வராது. எவன் ஒருவன் ஏழைகளுக்காக ரத்தம் சிந்துகின்றானோ, கண்ணீர் வடிக்கின்றானோ, அவனையே நான் மகாத்மா என்பேன். நான் தத்துவ ஞானி அல்ல, ஆத்ம ஞானியும் அல்ல, நான் ஒரு சாதாரண மனிதன், ஏழைகளை நேசிப்பவன், அவ்வளவுதான் என்று கூறிய விவேகானந்தர் வரிகளுக்கு சொந்தக்காரன் நம் ஜான்குமார் அவர்கள். இந்த ஜான்குமார் அதே நேரத்தில் ஒரு சிந்தனையாளர், விழிப்புணர்வு நாயகன். விழாவில் துணை அவைத்தலைவர் சீதா வேதநாயகம், தலைமை பொதுக்குழு உறுப்பினர் அருள்செல்வி, மண்ணாடிப்பட்டு கொம்யூன் தலைவர் குமார், தொகுதி செயலாளர் ஏம்பலம் செல்வம், செந்தில்குமார், பாண்டு ஹரிகிருஷ்ணன், குப்புசாமி, லோக கணேசன், விவசாய அணி சோமசுந்தரம், தொழிலாளர் அணி தமிழரசன், தொழிலாளர் முன்னேற்ற சங்க பிராங்க்லின் பிரான்சுவா, இலக்கிய அணி கிருஷ்ணமூர்த்தி, ஆதி திராவிடர் நலக்குழு அன்பு சூரியன், மீனவர் அணி கோதண்டபாணி, மகளிர் அணி நிர்மலா சுந்தரமூர்த்தி மற்றும் நிர்வாகிகள், பொதுமக்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். நிறைவில் தொகுதி துணை செயலாளர் இளங்கோவன் நன்றி கூறினார். புதுவை அரசு பொது மருத்துவமனையில் சுய நினைவற்ற நோயாளிகளின் பராமரிப்பில் செவிலியர்களின் பங்கு என்ற தலைப்பில் செவிலியர்களுக்கான தொடர் மருத்துவ கல்வி கருத்தரங்கு நடைபெற்றது. புதுவை இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனையில் 69வது செவிலியர்களுக்கான தொடர் மருத்துவ கல்வி கருத்தரங்கு பயிற்சியின் இயக்குநர் டாக்டர் ரங்கநாத் தலைமையில் நடைபெற்றது. சுய நினைவற்ற நோயாளிகளின் பராமரிப்பில் செவிலியர்களின் பங்கு என்ற தலைப்பில் நடைபெற்ற கருத்தரங்கில் செவிலியர் கண்காணிப்பாளர் தமயந்தி வரவேற்று பேசிய சிறப்பு அழைப்பாளராக டாக்டர் ராஜாராமன் கலந்து கொண்டு பேசுகையில், தற்போதுள்ள காலகட்டங்களில் மனிதனின் உயிருக்கு பல வகையான காரணங்களால் ஆபத்து ஏற்படுகிறது என்றும், மனிதன் தன் சுயநினைவை இழந்து இதய துடிப்பு நின்று உயிரிழக்கும் தருவாயில் எத்தகைய சிகிச்சை முறைகளை கையாள வேண்டும் என்பது குறித்தும் அதற்கான வழிமுறைகள் குறித்தும் எடுத்துரைத்தார். மேலும் நோயாளிகளின் உடலில் உள்ள திசுக்களுக்கு தேவையான ஆக்சிஜன் கொடுக்கும் முறைகள், ஊட்டச்சத்து குறைபாடுகளை களையும் முறைகள், பல நாட்கள் சுயநினைவற்ற நோயாளிகள் ஒரே நிலையில் படுத்திருந்தால் உடலின் பின்பகுதியில் அழுத்தம் ஏற்பட்டு காயம் ஏற்படுகிறது என்றும், உறுப்புகளின் செயல்பாடுகள் நோயாளிகளின் முக்கிய உறுப்புகளான இதயம், நுரையீரல் மற்றும் மூளையின் செயல்பாடுகளை தெளிவாக கண்டறியும் வழிமுறைகளை விளக்கினார். நிறைவில் செவிலியர் விஜயலட்சுமி நன்றி கூறினார். புதுவை இந்திரா நகர் தொகுதி வட்டார காங்கிரஸ் கமிட்டி நிர்வாகிகள் கூட்டம் மாநில பொதுச் செயலாளர் AKD ஆறுமுகம் தலைமையில் நடைபெற்றது.
புதுவை இந்திரா நகர் தொகுதியின் வட்டார காங்கிரஸ் கமிட்டி நிர்வாகிகள் கூட்டம் மாநில காங்கிரஸ் கமிட்டி பொதுச் செயலாளர் ஏகேடி ஆறுமுகம் தலைமையில் இந்திரா நகர் வட்டார காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கார்த்தீஸ்வரன் முன்னிலையில் நடைபெற்றது. கட்சி நிர்வாகிகள், துணைத் தலைவர் இஷாத் குமார், பாபு, தியாகராஜன், பாண்டி மற்றும் பலர் கலந்து கொண்ட கூட்டத்தில் தொகுதியின் கட்சி வளர்ச்சி பணி மற்றும் மாநில வளர்ச்சி பணி தொடர்பாக ஆலோசிக்கப்பட்டது. மற்றும் சென்ற ஆண்டும் இந்த ஆண்டும் மாணவர்களுக்கு வழங்கப்படாமல் உள்ள சென்டாக் உதவித்தொகை பணத்தை உடனடியாக வழங்க வேண்டும். பாதாள சாக்கடை திட்டத்தின் கீழ் நடைபெற்ற ஆழ்குழாய் பதிப்பிற்கு பின்னர் சாலைகள் சரி செய்யப்படாமல் குண்டும் குழியுமாகவும் மோசமாகவும் உள்ளதால் மக்கள் சிரமத்திற்கு ஆளாகின்றனர். எனவே சாலைகளை உடனே சரி செய்ய வேண்டும். காங்கிரஸ் கட்சியின் நலத்திட்டங்கள் மக்களை சென்றடைய தெருமுனை பிரச்சாரம் மேற்கொள்ள வேண்டும் என்பது போன்ற பல தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. புதுவை சட்டமன்றத்தில் பேசப்படுவது எதையும் அரசு செயல்படுத்தாததால் பட்ஜெட் மீதான முதலமைச்சரின் உரையை திராவிட முன்னேற்றக் கழகம் புறக்கணிக்கும் என்று சட்டமன்ற உறுப்பினர் நாஜிம் அறிவித்துள்ளார். இதுகுறித்து திராவிட முன்னேற்றக் கழக காரைக்கால் மாவட்ட அமைப்பாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான நாஜிம் கூறுகையில், புதுவை முதலமைச்சர் காரைக்காலை வறட்சி மாவட்டமாக காலம் கடந்து அறிவித்தது மட்டுமல்லாமல் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ஹெக்டேருக்கு 20,000 ரூபாய் வீதம் வழங்கப்படும் என்று சட்டமன்றத்தில் அறிவித்து அடுத்த சட்டமன்றம் துவங்க உள்ள நிலையில் இதுவரை அறிவிக்கப்பட்ட நிவாரணமும் வழங்கப்படவில்லை, அதற்கான முயற்சிகளும் எடுக்கப்படவில்லை என குற்றம் சாட்டினார். அதேபோன்று காரைக்கால் மாவட்டத்தின் மிக முக்கிய திட்டமான திருநள்ளாறு கோவில் நகர திட்டத்திற்கு கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் 8.33 கோடி ரூபாய் அறிவிக்கப்பட்ட நிலையில் இதுவரை அத்திட்டத்திற்காக ஒரு பைசா நிதி கூட வழங்கப்படவில்லை என்று கூறிய அவர், முதலமைச்சரால் சட்டமன்றத்தில் அறிவிக்கப்பட்டு கையெழுத்திடப்பட்ட கோப்பு 6 மாத காலமாக அப்படி இருக்கிறது என்றால் இனியும் மக்கள் பிரச்சினை குறித்து சட்டமன்றத்தில் பேசுவது பொருத்தமாக இருக்குமா என்ற கேள்வி எழுவதாகவும், எனவே சட்டமன்றத்தில் பேசப்படுவது எதையும் அரசு செயல்படுத்தாததாலும் சட்டமன்றத்தில் ஏற்கனவே அறிவித்த திட்டங்களை செயல்படுத்தாததாலும் அரசுக்கு தங்கள் எதிர்ப்பை காட்டும் வகையில் நடைபெறவுள்ள சட்டமன்ற கூட்டத்தொடரில் முதல்வரின் பட்ஜெட் உரையை திராவிட முன்னேற்றக் கழகம் புறக்கணிக்கும் என்றார். அதே சமயம் பட்ஜெட் விளக்க கூட்டத்தொடர் மற்றும் மானிய கோரிக்கைகள் மீதான விவாதங்களில் திராவிட முன்னேற்றக் கழகம் பங்கேற்கும் என்றும் சட்டமன்ற உறுப்பினர் நாஜிம் கூறினார். புதுவை வில்லியனூர் கொம்யூனுக்குட்பட்ட அனைத்து கிராமங்களிலும் விளையாட்டு மைதானம் அமைக்க வேண்டும் என்று அனைத்திந்திய இளைஞர் பெருமன்றம் பேரவை கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டது. புதுவை வில்லியனூரில் அனைத்திந்திய இளைஞர் பெருமன்றத்தின் பேரவை கூட்டம் மாநில பொதுச் செயலாளர் அந்தோணி தலைமையில் மாநில துணை செயலாளர் பன்னீர்செல்வம், மாநில தலைவர் அந்துவான் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது. திரளான இளைஞர் பெருமன்ற நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்ட கூட்டத்தில் வில்லியனூர் கண்ணகி அரசு பள்ளியில் இயங்கி வரும் மகளிர் கல்லூரிக்கு தனி வளாகம் அமைத்திட வேண்டும், வில்லியனூரில் உள்ள அனைத்து தனியார் தொழிற்சாலைகளிலும் வெளியூர் ஆட்களை வேலைக்கு வைப்பதை தவிர்த்து உள்ளூர் ஆட்களுக்கு 60% வேலைவாய்ப்பு அளித்திட வேண்டும், வில்லியனூர் கொம்யூனுக்குட்பட்ட அனைத்து கிராமங்களிலும் விளையாட்டு மைதானம் அமைத்திட வேண்டும் என்பது போன்ற பல தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. கடந்த 6ஆம் தேதி நடைபெற்ற ஏலத்தில் ஏலம் போகாத கள் மற்றும் சாராய கடைகளின் மறு ஏலம் நாளை 8ஆம் தேதி காலை நடைபெறும் என்று புதுவை கலால் துறை அறிவித்துள்ளது. இது தொடர்பாக புதுவை அரசு கலால் துறை துணை ஆணையர் அன்பழகன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், இம்மாதம் கடந்த 6ஆம் தேதி நடைபெற்ற ஏலத்தில் ஏலம் போகாத 5 சாராய கடைகளின் மறு ஏலம் 35% குறைக்கப்பட்ட அதே மாத குத்தகை விலையிலும் மற்றும் ஏலம் போகாத 4 கள்ளுக்கடைகளின் மறு ஏலம் 30% குறைக்கப்பட்ட அதே மாத குத்தகை விலையிலும் நாளை 8ஆம் தேதி காலை 11 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரை www.actionindia.com என்ற வலைதள முகவரியில் நடைபெறும் என அறிவித்துள்ளார். எனவே ஏலம் கேட்க விழைவோர் பிணைத்தொகை மற்றும் நொடிப்பில்லா சான்றிதழுடன் கலால் துறையில் நாளை 8ஆம் தேதி காலை 10 மணிக்குள் தங்கள் பெயரினை பதிவு செய்து கொள்ளலாம் என்றும் அறிவுறுத்தியுள்ளார். சேது சமுத்திர திட்டத்தை நிறைவேற்ற கோரி புதுவையில் நாளை 8ஆம் தேதி நடைபெறும் ஆர்ப்பாட்டத்திற்கு அணிதிரண்டு வருமாறு திராவிட முன்னேற்றக் கழகத்தினருக்கு மாநில அமைப்பாளர் MAS சுப்பிரமணியன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இதுகுறித்து புதுவை மாநில திராவிட முன்னேற்றக் கழக அமைப்பாளர் MAS சுப்பிரமணியன் கூறுகையில், சேது சமுத்திர திட்டத்திற்கு எதிராக அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக அரசு உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ள பிரமாண பத்திரத்தை திரும்பப் பெற வலியுறுத்தியும், தலைவர் கருணாநிதியின் வேண்டுகோளை ஏற்று இத்திட்டத்தை தொடர்ந்து நிறைவேற்ற மத்திய அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் நாளை 8ஆம் தேதி காலை 10 மணியளவில் புதுவை தலைமை தபால் தந்தி அலுவலகம் முன்பு கழக அமைப்பு செயலாளர் பாராளுமன்ற உறுப்பினர் TKS இளங்கோவன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற உள்ளது. இதில் மாநில கழக நிர்வாகிகள், இந்நாள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், தலைமை செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள், தொகுதி நிர்வாகிகள், இளைஞரணி, தொண்டரணி, வழக்கறிஞர் அணி, மாணவர் அணி, மகளிர் அணி உள்ளிட்ட அனைத்து அணி நிர்வாகிகளும் கழக கொடியேந்தி பங்கேற்க வேண்டும் என்று அழைப்பு விடுத்துள்ளார். தமிழீழம் அமைய உடனடியாக பொது வாக்கெடுப்பு நடத்த உத்தரவிடக் கோரி புதுவை தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தின் பொதுக்கூட்டம் நடைபெற்றது.
புதுவை மாநில தந்தை பெரியார் திராவிடர் கழகம் சார்பில் தமிழீழம் அமைய உடனடியாக பொது வாக்கெடுப்பு நடத்த உத்தரவிட ஐநா சபையையும் இந்திய அரசையும் வலியுறுத்தியும் திருச்சி பிராமணால் கஃபே என்ற பெயரழிப்பு போராட்டத்தில் சிறை சென்ற தொழிலாளர்களுக்கு பாராட்டு விழா பொதுக்கூட்டம் அரியாங்குப்பம் பெரியார் திடலில் நடைபெற்றது. தந்தை பெரியார் திராவிடர் கழக இளைஞரணி துணைத் தலைவர் சிவமுருகன் வரவேற்க கழக மாநில செயலாளர் சுரேஷ் தலைமையில் பொருளாளர் பாலமுருகன், காப்பாளர் வீரராஜேந்திரன், தொகுதி தலைவர் பெருமாள் உள்ளிட்ட நிர்வாகிகள் முன்னிலையில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் தந்தை பெரியார் திராவிடர் கழக பொதுச் செயலாளர் கோவை ராமகிருஷ்ணன், பெரியார் சிந்தனையாளர் வழக்கறிஞர் அழகரசன், பிரச்சார செயலாளர் சிற்பி ராசன், மாநில தலைவர் வீரமோகன் மற்றும் துணைத் தலைவர் இளங்கோ ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். மேலும் தந்தை பெரியார் திராவிடர் கழக மாநில மற்றும் தொகுதி நிர்வாகிகள், உறுப்பினர்கள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்ட பொதுக்கூட்டத்தின் நிறைவில் மணவெளி தொகுதி செயலாளர் கிருஷ்ணன் நன்றி கூறினார். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.